ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். மயூர் யுனிக் ஹோட்டல்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த செக்டாரில் இருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்டைலில் இருக்காங்க. டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக் பண்ணுறது, அப்புறம் வந்து லெதர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. ஸோ இந்த செக்டார்ஸில் வந்து ஃபுல்லாகவே இருக்காங்க. இவங்களோட கிளைண்ட்டுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கி, டாடா மோட்டர்ஸ், எம்என்டம் அண்ட் வந்து ஹோண்டா மோட்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கிளைண்ட்டாக வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுறது 74%, எக்ஸ்போர்ட் வந்து 26% வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ஆல்ரெடி சொன்னது. இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2749. இதோட ஸ்டாக் பிஇ வந்து பார்த்திங்கன்னா 20, இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்திங்கன்னா 69. அதை விட கம்பேர் பண்ணும்போது பிஇ ரேஷியோ நல்லாவே இருக்குது. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 14.6% இருக்குது. ஆர்ஓசி வந்து பார்த்திங்க அப்படின்னா 18.8 வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரீசெண்டாக வந்து இவங்களோட கடனை வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து டெட் ஃப்ரீ கம்பெனியாகவே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் ரேஷியோ லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27.2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து 20 வந்து இருக்குது. இதோட கரண்ட் வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 27லேருந்து 31 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாட்டா இண்டியா, மெட்ரோ பிராண்ட்ஸ், ரிலாக்ஸோ ஃபுட்வேர், இவங்க எல்லாமே இவங்களோட காம்படிட்டர். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரொம்ப பிஇ ரேஷியோ கம்மியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெட் ப்ராஃபிட்டாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 170 வந்து வந்திருக்கு. மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2024 156 crores வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி இவங்களோட பாரோயிங்ஸ் வந்து கண்டினியூஸாக குறைச்சிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ 12 கோடி தான் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட 860 கோடி ரூபா ரிசர்வே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து 59% இருக்குது. எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காங்க 3.18, அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஐ வந்து 3.19 இருக்காங்க. பப்ளிக் ரீட்டைல் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35% வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இதோட குயிக்காக சார்ட் வந்து பார்த்துக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பைபேக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கரண்ட்டாக 566க்கு போயிட்டு இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து 1000 வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பட் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட நல்ல ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 700 உடச்சிச்சின்னா பறக்க ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. 560 700 கிட்ட கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. பட் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.